ஹலோ வணக்கம் வீவர்ஸ். வடுவரியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இந்த வடுவரியம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்னைக்கு வசியத்தை பற்றி பார்க்குறோம். அதாவது கணவன் மனைவி வசியம், லவ்வர் வசியம், யார் பிரிஞ்சாங்களோ அவங்கள வசியம் பண்ணி எப்படி சேர்க்குறோம் அப்படின்றது இன்னைக்கு விளக்கமாக பார்க்குறோம். இப்போ வசியம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சக்ஸஸ் ஆகுது, சில பேருக்கு ஃபெயிலர் ஆகுது. நிறைய யூடியூப் சேனல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மாந்திரிக சேனல் நிறைய வந்திருக்கு. இப்போ நிறைய பேர் நிறைய பிரயோகம் பண்ணுறாங்க. சில பேர் செய்யறது சக்ஸஸ் கொடுக்குது, சில பேருக்கு ஃபெயிலர் ஆகுது. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இப்போ என்னோட சேனலே நீங்கள் எடுத்துக்கோங்க. 15 நிமிஷத்தில் வசியம் பண்ணுறோம், 10 நிமிஷத்தில் வசியம் பண்ணுறோன்னு சொல்லி என்னோட சேனல் எல்லா சேனல்லையுமே சேர்த்து நான் சொல்கிறேன். 15 நிமிஷத்தில் வந்துடுவாங்க, 48 மணி நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லா சேனல்லையும் சொல்லும் போது நம்ம பார்க்குறோம். 15 நிமிஷம், 10 நிமிஷம், கணவன் மனைவி, லவ்வர் வசியம், இதுக்கு நிறைய பணம் செலவாகுது. நிறைய பேர் மாந்திரிக நம்ம லவ் நமக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒன்று லவ் சக்ஸஸ் ஆகலைன்னா மரண தருவாய்க்கும் போயிடுறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணு இல்லாத அந்த பையன் இல்லாத இருக்க முடியல அவங்களால. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவை விட அந்த லவ் மட்டும்தான் முக்கியமாக தெரியுது அந்த இடத்துல, அந்த ஏஜ். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஏன் ஃபெயிலர் ஆகுது, ஏன் சக்ஸஸ் கொடுக்குது சில பேருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா 20,000, 30,000, 1 லட்சம் வரை இதுக்கு செலவு செய்கிறாங்க. நிறைய பேர் எனக்கும் ஃபோன் பண்ணி பேசுறது உண்டு. நான் ரொம்ப லட்சக்கணக்காக செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த வசியத்தை பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் சினிமா பார்க்குறோம், டிவி பார்க்குறோம். அப்படின்னும் போது அந்த நடிகர் மேலே ஐயோ இவங்கள மாதிரி நமக்கு வேணும், இவங்களே நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையும் பண்ணிப்பாங்க. அப்படின்னும் போது இப்போ அவங்கள வசியம் பண்ணி கொடுங்க. உதாரணத்துக்கு ஒரு நடிகரை வசியம் பண்ணி கொடுங்கன்னா அது சாத்தியம் கிடையாது. அப்படின்னும் போது இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வசியம் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அந்த நடிகரை இப்போ நம்மிடம் ஏதாவது ஒரு கான்டாக்ட் கிடையாது. அந்த நடிகரை நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க உங்களை பார்க்கல. ஒரு சினிமா பார்க்குறீங்கன்னா நீங்கள் அந்த நடிகையை பார்க்குறீங்க, அவங்க உங்களை பார்க்கல. எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை. இப்போ வசியம் என்பது ஒருவர் கான்டாக்டாக இருக்கணும். நம்ம ஒரு கண்ணால் பார்க்கணும், இல்லை ஒரு ஃபோனில் கான்டாக்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்மந்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த லவ் சக்ஸஸ் கொடுப்போம். ரெண்டாவது அவங்களும் உங்களை லவ் பண்ணியிருக்கணும். இப்போ வசியம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு அஷ்டமா சித்தியில் அது ஒரு வித்யா, இச்சாசக்தின்னு நம்ம சொல்லலாம். அதுவே வசியமாகும். ஒரு நபர் மீது இந்த இச்சாசக்தியை நம்ம பிரயோகம் பண்ணும்போது நம்ம வசியம் இதை நீங்களே கூட செய்யலாம். எப்படி செய்யலாம், இந்த இச்சாசக்தியில் எப்படி பயன்படுத்துறது, நம்ம விரும்பிய பையனையோ பொண்ணையோ எப்படி பிரயோகம் பண்ணி நம்மக்கிட்ட வர வைக்கிறது, இதுக்கு ஒரு மாதிரியே தேவையில்லை. ஏன்னா தெய்வத்தின் நம்ம ஒரு ஸ்லோகங்கள் சொல்லும்போது இல்லை மந்திரங்கள் உருவேற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளே ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு சக்தி கிட்ட நம்ம, அதாவது அந்த பிரபஞ்சம் 3:20 மணிக்கு பிறக்கிறதா சாஸ்திரம் சொல்றது. அந்த டைம்ல நம்ம ஜெபிக்கும் போது கட்டாயம் நம்ம நினைச்ச ஒரு நபரையோ, நமக்கு தேவையான ஒரு பொருளையோ, பணத்தையோ எல்லாமே நம்மளால நியாயமான முறையா இருக்கும்போது நம்மளால ஆகர்ஷணம் பண்ண முடியும். ஒன்று, இப்போ ஒரு நபர் பேர் நம்ம பிரயோகம் செய்கிறோம் அப்படின்னும் போது அந்த மந்திர சக்தி சித்தி அடைந்த பிறகுதான் பிரயோகம் செய்ய முடியும். ஒரு மந்திரம் சொல்கிறோம், வசிய மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னும் போது 1,00,000 உரு கொடுக்கணும். கட்டாயம் 1,00,000 உரு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால சித்தி அடைய முடியும். ஒன்று, இப்போ ஒன்றுமே இல்லை. உதாரணத்துக்கு ஒரு துப்பாக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த துப்பாக்கியில் நீங்கள் தோட்டா போட்டு ஃபில் பண்ணாதான் அதை அந்த கன்னில் ஷூட் பண்ணும்போது தான் கரெக்டாக போய் அது ஷூட் ஆகும். அந்த கன் கரெக்டாக தொலைவில் போய் விடும். நீங்கள் வெறும் கன்னை மட்டும் வச்சுட்டு சும்மாவே சுட்டா அது எப்படி ஒரு நபரை எதிராளியை போய் தாக்க முடியாது. அப்படின்னும் போது அந்த லோடு, அந்த துப்பாக்கியில் அந்த லோடை ஃபில் பண்ணணும். அதுதான் அந்த மந்திரம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அந்த மந்திரம் 1,00,000 உரு ஏற்றி அதுக்கப்புறம் ஒரு 48 நாள் ஜெபிச்சு அதை நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது கட்டாயம் நீங்கள் யாரை வசியம் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த நபர் உங்ககிட்ட கட்டாயம் வசியமாவாங்க. இது நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா அதர்மத்துக்கு இதை ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. விரும்பாத நபர், மற்ற மங்கையர், இந்த மாதிரி மாற்றான் மனைவி இவங்களெல்லாம் கணவன் இவங்களெல்லாம் நீங்கள் வசியம் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் கொடுக்காது. உங்களுக்கும் நெகட்டிவ் ஆகும், அந்த சம்மந்தப்பட்ட மாந்திரிகருக்கும் நெகட்டிவாகவே முடியும். இது தவறான வசியம் செய்யும்போது அந்த மாந்திரிகருக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. இதனால அசம்பாவிதம் தான் நடக்கும் உங்களுக்கு. ஒன்று,
ஏன்னா இது வந்து கலியுகம். இந்த கலியுகத்தில் நியாயமான கோரிக்கை மட்டும்தான் வசியம் செய்ய முடியும். கணவர் மனைவி வசியம், உண்மையாகவே விவாகரத்து பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு வசியம், இல்லை 2 பேரும் லவ் பண்ணி நடுவில் ஒரு நபர் வந்துட்டாரு, அதுக்காக நம்ம வசியம் பண்ணி ஒருத்தர் வந்து வாழலாம். 2வது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து வாழணும். 1 ஒருத்தர் சண்டை போடும்போது ஒருத்தர் வந்து அமைதியாக போயிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை பற்றி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு கோபம் தணிஞ்சோடனே நீங்கள் தான் புரிய வைக்கணும். 1 2வது பார்த்தீங்கன்னா சைவ முறை இருக்குது, அசைவ முறையும் இருக்குது. 2 முறையிலையும் நம்ம செய்யலாம். இந்த அசைவ முறையில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம், அதாவது வந்து அசைவ முறையில் அப்படின்னும் போது நம்ம மயானத்தில் போய் செய்யும்போது அது ரொம்ப பவராக வேலை செய்யும், குயிக்காகவும் வேலை செய்யும். அதுவும் நியாயத்துக்கு தர்மத்துக்கு உட்பட்டு தான் நம்ம செய்யணும். 2வது இந்த சின்ன சின்ன தாந்திரிகம் பிரயோகம் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது யந்திரம் மந்திரம் தந்திரம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் வசியம் பண்ணுறோம் அப்படின்னும் போது முதல்ல வந்து ஒரு பாவை பண்ணிக்கிறோம். பச்சரிசி மாவோ இல்லை கோதுமை மாவில் பாவை பண்ணுறோம். அந்த நபருக்கு அன்னைக்கு சந்திராஷ்டம் இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரை நம்ம வந்து வசியம் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது கும்பராசியை தான் வசியம் பண்ணுறோம்னா அன்னைக்கு அவருக்கு சந்திராஷ்டம் இருக்கக்கூடாது. மாந்திரிகருக்கும் அன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. மந்திர பிரயோகம் பண்ணும்போதோ ஆரம்பிக்கும் போது சந்திராஷ்டம் போடவே கூடாது. 2வது அமாவாசை செய்யலாம், பௌர்ணமி செய்யலாம், சுக்கிர வாரம் சுக்கிர ஓரையில செய்யலாம். 2வது இந்த பதுமை பண்ணும் போதும் அவங்கள அதாவது வந்து இப்போ ஒரு நபரை நீங்கள் வசியம் பண்ணுறீங்கன்னா அந்த நபரை வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு அனுப்புகிறாங்க. அந்த நபரை வந்து சம்மந்தப்பட்ட நபர் ஃபோட்டோ அனுப்புகிறாங்கன்னா அந்த நபரை வந்து நம்ம மனசில் தத்ரூபமாக கற்பனை பண்ணி அவங்களுடைய உருவத்தை அந்த பிம்பத்தை செய்யணும். செஞ்சுட்டு அவங்களுடைய துளு ஆத்மானா அவங்க செத்து பண்ண ஆத்மாலாம் சொல்லலை, அவங்களுடைய உள் மனசுலேருந்து வர அந்த துளு ஆத்மா மேலே அவங்களுடைய, அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னும் போது இப்போ நம்ம வந்து ஒருத்தங்க பேய் பிடிச்சிச்சு அப்படின்னா பேய் வந்து நேரடியாக பிடிக்காது, அவங்களுடைய மைண்டில் போய் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி ஆகும். அந்த வேவ் வந்து மாறும். இவங்க ஒன்று நினச்சா வேற ஒன்று நினைப்பாங்க. அந்த மாதிரி அந்த வேவ் அதுதான் வந்து அந்த துளு ஆத்மான்னு நம்ம சொல்கிறது. அந்த துளு ஆத்மாவை இங்கேருந்து நம்ம ஆகர்ஷணம் பண்ணி அந்த பாவையை நம்ம அடக்குவோம். அந்த துளு ஆத்மாவை அடக்கும்போது அந்த யார் வசியமாகறாங்களோ அந்த நபருடைய ஃபோட்டோ, துணி, முடி அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே அந்த பாவையில் வைப்போம். வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முதல்ல வந்து துளு ஆத்மாவை இறக்குறோம், ஆகர்ஷணம் பண்ணி அந்த துளு ஆத்மாவுக்கு இறக்கின பிறகு அந்த பாவைக்கு பிராண பிரதிஷ்டை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் திசை கட்டு உடல் கட்டு போடுறோம். அதுக்கப்புறம் மந்திர பிரயோகம். இப்போ ஒன்றே இல்லை, யோகினி மந்திரம் சொல்கிறோம், இல்லை யக்ஷினி மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னும் போது இப்போ வந்து அதாவது மோகினி, யோகினி, யக்ஷினி இந்த மாதிரி மந்திரங்கள் பிரயோகம் பண்ணும்போது எப்பயுமே வந்து எடுத்தோடனே நம்ம இந்த மந்திரம் பிரயோகம் பண்ணக்கூடாது. திசை கட்டு உடல் கட்டு போட்டுக்கோங்க, அஷ்டதிக்பாலகர்களை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, குலதெய்வம் இஷ்ட தேவதை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, சங்கல்பம் மேற்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு சித்தி விநாயகர் மந்திரத்தை முதல்ல உச்சரிங்க. ஏன்னா இந்த யக்ஷினி, யோகினி, மோகினி இந்த மாதிரி இவாளெல்லாம் நம்ம வந்து வசியம் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துவோம். அப்படின்னா அந்த சித்தி விநாயகரை நீங்கள் பிராப்தி பண்ணிட்டு, அதாவது சித்தி பண்ணிட்டு சங்கல்பம் மேற்கொண்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் செயல்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகும். எண்ணி வந்து நீங்கள் அதாவது அவங்களுக்கு சந்திராஷ்டமோ இந்த சந்திராஷ்டமம் எல்லாமே பார்க்கணும். மாந்திரிகளுக்கு சந்திராஷ்டமம், சம்பந்தப்பட்டதுக்கு சந்திராஷ்டமம், ராகு காலம், யமகண்டம், குளிகை எல்லாமே பார்த்து நீங்கள் ஆரம்பிக்கும் போது கட்டாயம் 3 நாளில் சக்ஸஸ் பண்ண முடியும். 2வது நமக்கு வந்து முழு நம்பிக்கை வேணும், அதர்மத்துக்கு செய்யக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கை வாழறாங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு வாழ்க்கையில ஒரே ஒரு கதவு தான் இருக்கும். இதற்கு வந்து கூட்டு தேவை. அழகானது மட்டும் இல்லை, வாழ்க்கை பாதுகாப்புறது கூட. அந்நியர் வந்து உள்ள நுழையாதபடி நீங்க தான் ஒரு அரணாக தாங்கி இருக்கணும் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பா. இப்போ நீங்க வீட்டை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னும் போது 1 முறைக்கு 2 முறை கூட்டை இழுத்து பார்ப்பீங்க. ஏன்னா திரும்பி வந்தா நமக்கு இடம் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அந்த கூட்டை இழுத்து பார்க்குறீங்க. அதே மாதிரிதான் வாழ்க்கைன்ற ஒரு கதவு கூட. அதனால உங்களுடைய பிரதிபிம்பங்களும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை, உங்க கணவன், மனைவி, குழந்தை எல்லாமே அந்த குடும்பத்துல அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. அது மாதிரிதான் உங்க வீட்டை அதாவது உங்க வாழ்க்கையை ஒரு பூட்டு போடுற மாதிரி பூட்டு போட்டு 2 வாட்டி இழுத்து பார்க்குற மாதிரி எல்லாமே நீங்களே தான் சேஃபா பார்த்துக்கணும். ஒரு மாந்திரிகிட்ட அணுகவோ பணம் செலவழிக்கவோ வேண்டவே வேண்டாம். ஒண்ணுமே நிறைய மந்திரங்கள் இருக்கு, நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. எல்லா யூடியூப்லயும் சிலதுல நிறைய உண்மையான மந்திரங்கள் ஸ்லோகங்கள்லாம் சொல்றாங்க. நீங்களே இப்ப வந்து மாந்திரிகிட்ட கொடுத்தா பணம் கொடுக்கறதுனால அவங்க 1 லட்சம் உரு கொடுக்குறாங்க. அவங்களுடைய வேலையை ஒருத்தருக்கு மட்டும் பிரயோகம் பண்ணும்போது 1 லட்சம் உரு கொடுக்கும் போது அவங்க இவ்வளவு பணம் வந்து
இவ்வளோ பணம் கொடுங்க, உங்களுக்காக நாங்கள் பிரயோகம் பண்ணுறோம் அப்படின்னு இவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க. நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்து அந்த மந்திரத்தை சொல்றதை விட அதை நீங்களே சொன்னால் உங்களுக்கே சித்தி ஆகும்ல. ஒரு வாட்டி ஒரு மந்திரம் உச்சரிக்கும் போது உங்களுக்கே வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆகும். உங்களுடைய வீடு பிரகாசமாகும். உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் லவர் உங்கள் கூடயே இருப்பாங்க. யார் எது பண்ணாலும் அந்த இல்லத்துக்குள்ளே நாடவே நாடாது. ரொம்ப நன்றி வியூவர்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, லைக் பண்ணிட்டீங்க, ஷேர் பண்ணிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாவம் பண்ணியிருக்கேன், எந்திரம் எழுதியிருக்கேன், மந்திரம் இப்போ ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்த எந்திரங்கள் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோகினியினுடைய இப்போ முக வசியத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு செய்வனை எடுக்கிறதுக்கான பாவம் பண்ணியிருக்கணும். அது வந்து காளியோட உச்சாடன மந்திரமும் எந்திரமும் நம்ம வச்சுருக்கோம். தர்பை வச்சு நம்ம வச்சிருக்கோம். இப்படிதான் ப்ரொசீஜரா பண்றோம். இன்னைக்கு வந்து ஒரு வசியம் பண்ணியிருக்கோம். வசியத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு வரோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணி கேளுங்க வியூவர்ஸ். ரொம்ப நன்றிங்க.